ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷ்ணவேணி. டுடே ஒரு குட்டி கதை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு ஏழை விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் தினமும் ஆற்றங்கரையில் போய் நீர் எடுத்து வருவார். 2 பானைகளை கட்டி கொண்டுட்டு வருவாங்க. ஸோ ஒரு பானை சின்ன ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டையிலேருந்து தண்ணீர் வடிஞ்சு 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 வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே பாதி தண்ணி வெளியாகி பாதி தண்ணி தான் இருக்கும். அதனால் நல்ல பானை பார்த்து ஓட்டை பானையை பார்த்து ரொம்ப கேவலமாக எண்ணினுச்சு. 2 வருடங்கள் ஆனது. 2 வருடங்களுக்கு பிறகு அந்த ஓட்டை பானை என்ன சொன்னுச்சுன்னா, ஐயா, இந்த ஓட்டையை சரி செய்யுங்கள். இதனால் உங்களுக்கு கஷ்டம் தானே, பாதி தண்ணி வெளியாகிறதே அப்படின்ட்டு. அதுக்கு ஐயா சிரிச்சிட்டே சொன்னாங்க, உன்னுடைய ஓட்டை காரணமாக நான் பூச்செடி நட்டு வச்சேன் வழி எங்கும். அந்த பூச்செடிக்கு தண்ணி பாய்ஞ்சோன்னே இப்போ அந்த பூச்செடியெல்லாம் எனக்கு பூக்கள் தந்தது. அந்த பூக்களை விற்று நான் காசு சம்பாதிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போ உடனே அந்த ஓட்டை பானை, இனிமேல் கேவலமாக தன்னை எண்ணிக்கொள்வதை விட மற்றவர்கள் என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் காதில் கேட்காமல் தன் வேலையை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எண்ணியது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலையும் மற்றவர்கள் என்ன இழிவு செய்தாலும், என்ன கேவலமாக பேசினாலும், என்ன குறை சொன்னாலும் காது கொடுக்காமல் நம் வேலைகளை நாம் கரெக்டாக சரியாக செய்து வந்தால் வெற்றி நமக்கே. நன்றி.